கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய திருப்பலி வாசகங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த ஒரு முக்கிய நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பெரிய சுவாரஸ்யத்துடன் இயேசு பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த போது, இயேசு அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை எதிர்கொள்கிறார். மெசியா தாவீதின் மகன் என்று யார் கூறுகின்றார்? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுகிறார் என கூறி திருப்பாடலின் வரிகளையும் குறிப்பிடுகின்றார். எனவே தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்ற கேள்வியை அனைவரையும் பார்த்து கேட்கின்றார். இந்த கேள்வியில் நம் ஆன்மீக சிந்தனையின் ஆழம் இருக்கிறது. வாருங்கள் இதன் அர்த்தத்தை சிந்தித்து காண்போம். பொது காலம் 9ஆம் வெள்ளி. முதல் வாசகம். கிறிஸ்துவில் வாழ விரும்புவோர் இன்னலுறுவர். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 10 முதல் 17 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அன்புக்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய். அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும். இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன். இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுறுவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர். ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள். நீதியான உம் நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர். ஆனால் உம் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவுமில்லை. பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. ஆண்டவரே, நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன். உம் கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன். உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைமைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மெசியா தாவீதின் மகன். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 35 முதல் 37 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமோந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய சிந்தனை. இயேசுவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் மெசியா, தாவீதின் மகன் என்ற பெயர்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. மெசியா என்றால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர். அவர் தாவீதின் வழிமரபினர். இக்கருத்தை பல இடங்களில் பார்க்கிறோம். தாவீதின் மகன் என்றதும் அவர் வெற்றியின் மன்னராக கருதப்படுகிறார். எனவே தாவீதை போன்று இவ்வுலக ஆட்சியை அல்ல, மாறாக இறை ஆட்சியை இவ்வுலகிற்கு கொண்டு வந்த கடவுளின் மகன். அவர் தந்தையின் திருவுளப்படி மனிதனாக பிறந்து பாடுகள் பட்டு மரித்து நம்மை மீட்கும் மீட்பரை அன்றி, போர்கள் புரிந்து புரட்சிகள் செய்து புதிய அரசாட்சி அமைக்கும் இவ்வுலக அரசர் அல்ல. மக்களின் மீட்புக்காக தன்னையே கையளிக்க வந்த மெசியாதான் சிலுவையில் மரித்த இயேசுவை அறிக்கையிடுகின்றோம் என்ற புரிதலை நமக்கு கொடுக்கிறார். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி.